ஓம் சாந்தி. 24/3/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானம் உங்களை குளிர்விக்கின்றது. இந்த ஞானத்தின் மூலம் காமம் மற்றும் கோபத்தின் அக்னி அணைந்து விடுகிறது. பக்தியின் மூலம் அந்த அக்னி அணைவதில்லை. கேள்வி: நினைவில் இருக்கும் பொழுது முக்கியமான முயற்சி என்ன? பதில்: பாபாவின் நினைவில் அமரும்போது இந்த தேகம் கூட நினைவுக்கு வரக்கூடாது. ஆத்ம அபிமானி ஆகி தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் உழைப்பு ஆகும். இதில்தான் தடை ஏற்படுகிறது. ஏனென்றால் அரை கல்பமாக நீங்கள் தேக அபிமானிகளாக இருந்து வந்துள்ளீர்கள். பக்தி என்றாலே தேகத்தின் நினைவு ஆகும். ஓம் சாந்தி. நினைவு செய்வதற்கு தனிமை அல்லது ஏகாந்தம் அதிகமாக தேவைப்படுகிறது என்று குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தனிமையில் அல்லது அமைதியில் பாபாவின் நினைவில் இருக்க முடிகிறதோ அந்த அளவிற்கு கூட்டத்தில் இருக்கும்போது இருக்க முடியாது. பள்ளியில் கூட குழந்தைகள் படிக்கிறார்கள் என்றால் தனிமையில் சென்று படிக்கிறார்கள். இங்கும் கூட தனிமை வேண்டும். நடைப்பயிற்சி செய்ய செல்கின்றீர்கள் என்றாலும் கூட அதிலும் கூட நினைவு யாத்திரை முக்கியமானதாகும். படிப்பு முற்றிலும் சகஜமானது. ஏனென்றால் அரைக்கல்பம் மாயையின் ராஜ்யத்தில் இருந்ததினால் நீங்கள் தேக அபிமானிகளாக ஆகிவிட்டீர்கள். உங்களுடைய முதல் எதிரியே தேக அபிமானம்தான். பாபாவை நினைப்பதற்கு பதிலாக தேகத்தை நினைத்து விடுகிறீர்கள். இதனை தேகத்தின் அகங்காரம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்கள் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதில்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. இப்போது பக்தி விலகிவிட்டது. பக்தி சரீரத்தின் மூலம்தான் நடக்கிறது. தீர்த்த ஸ்தலங்கள் போன்றவற்றுக்கு சரீரத்தை கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. தரிசனம் செய்வது, அதை இதை செய்வது என்று ஆத்மா செல்கிறது. சரீரம் செல்ல வேண்டியுள்ளது. இங்கே நீங்கள் நான் ஆத்மா என்று சிந்தனை செய்ய வேண்டும். பிறகு நம்முடைய பரமபிதா பரமாத்மாவை நினைக்க வேண்டும். அவ்வளவுதான். எந்த அளவுக்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு பாவம் அழிந்து கொண்டே போகும். பக்தி மார்க்கத்தில் ஒருபோதும் பாவங்கள் அழிவதில்லை. யாராவது வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் நாம் பக்தி செய்யவில்லை என்றால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும், நாஸ்திகர்கள் ஆகிவிடுவோம் என்ற தவறான எண்ணம் உள்ளது. பக்தி என்பது தீ பிடித்ததை போல் இருக்கிறது. ஞானத்தில் குளுமை இருக்கிறது. ஞானத்தின் மூலம் காமம் மற்றும் கோபம் என்ற விகாரங்களின் தீ அழிந்து விடுகிறது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு பாவனையுடன் உழைக்கிறார்கள். உதாரணத்திற்கு பத்ரிநாத்துக்கு செல்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே அந்த சிலையை காட்சியை பார்த்தார்கள். பிறகு என்ன? அவர்களுக்கு உடனே பாவனை, நம்பிக்கை உருவாகி விடுகிறது. பிறகு பத்ரிநாத்தை தவிர வேறு யாருடைய நினைவும் புத்தியில் இருப்பதில்லை. முன்பெல்லாம் நடந்தே செல்வார்கள். பாபா கூறுகின்றார், நான் அற்ப காலத்திற்கு பக்தர்களின் மன ஆசைகளை பூர்த்தி செய்து விடுகின்றேன், காட்சிகளை காட்டுகின்றேன். மற்றபடி இவற்றின் மூலம் நான் கிடைப்பதில்லை. நான் இல்லாமல் ஆஸ்தி கிடைக்குமா என்ன? உங்களுக்கு ஆஸ்தி என்னிடமிருந்து தானே கிடைக்கும். இவர்கள் அனைவரும் தேகதாரிகள் ஆவார்கள். ஆஸ்தி ஒரு தந்தையிடமிருந்து தான் கிடைக்கிறது. மற்றபடி உள்ள ஜட பொருட்கள் அல்லது உயிருள்ள பொருட்கள் அனைத்துமே படைப்புகள் ஆகும். படைப்பிடமிருந்து
ஆஸ்தி ஒருபோதும் கிடைக்க முடியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரு பாபாவே ஆவார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. சங்க தோஷத்தில் இருந்து, அதாவது தீய சேர்க்கையிலிருந்து தங்களை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் தூய்மையற்றவர்களின் சேர்க்கையில் வரக்கூடாது. அமைதி பலத்தின் மூலம் இந்த உலகத்தை தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். 2. நாடகத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தங்களுடைய அனைத்தையும் புதிய உலகத்திற்காக மாற்றிவிட வேண்டும். வரதானம். தந்தையின் மூலம் வெற்றி திலகத்தை பெறக்கூடிய சதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்த இதய சிம்மாசனத்தில் அமர்பவர் ஆகுக. தந்தையின் மூலம் வெற்றி திலகத்தை பிராப்தியாக அடையக்கூடிய சதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் மற்றும் இதய சிம்மாசனத்தில் அமர்பவர் ஆகுக. விளக்கம். பாக்கியத்தை தரும் வள்ளலாகிய தந்தை தினந்தோறும் அமிர்த வேளையில் தனது நம்பிக்கைக்குரிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகளுக்கு வெற்றி திலகம் வைக்கின்றார். கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகள் ஒருபோதும் கடினம் மற்றும் உழைப்பு என்ற வார்த்தைகள் அவர்களுடைய வாயில் மட்டுமல்ல எண்ணத்திலும் கொண்டு வர முடியாது. அவர்கள் சகஜ யோகி ஆவார்கள். அதனால் ஒருபோதும் மனம் உடைந்து போகாதீர்கள். ஆனால் சதா இதயம் என்ற சிம்மாசனத்தில் அமர்பவர் ஆகுங்கள். இரக்க மனம் உள்ளவர் ஆகுங்கள். சந்தேகம் மற்றும் அகம்பாவத்தை அழித்து விடுங்கள். ஸ்லோகன். உலக மாற்றத்திற்கான தேதியை பற்றி யோசிக்காதீர்கள். தன்னை மாற்றுவதற்கான நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சத்தியம் மற்றும் பண்பாட்டை தனது கலாச்சாரமாக்கிக் கொள்ளுங்கள். தூய்மை என்ற ஆளுமையுடன் நிரம்பிய ராயல் ஆத்மாக்களை பண்பாட்டின் தேவி அல்லது தேவதைகள் என்பார்கள். அவர்களிடம் கோபம் என்ற விகாரத்தின் தூய்மையற்ற நிலை, அசுத்தமான நிலை என்பது இருக்க முடியாது. கோபத்தின் சூட்சுமமான பொறாமை, வெறுப்பு, சந்தேகம் யாவும் உள்ளிருந்தால் அவை உள்ளிருந்தே நம்மை எரிக்கும் நெருப்பாகும். வெளியில் முகம் சிவக்காது, வெளுக்காது, ஆனால் கருப்பாகும். ஆகவே இப்பொழுது இந்த கருமையினை, அதாவது இந்த தூய்மையற்ற தன்மையை அழித்துவிட்டு உண்மையானவர் மற்றும் சுத்தமானவர் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.